Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான ஆனியன் பக்கோடா வீட்லயே எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சியோட 10 பல் பூண்டு வந்து மிக்ஸில ஓட்டி எடுத்து வச்சிருக்கேன். 20 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பாத்திரத்துல ஒவ்வொண்ணா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நீல வாக்குல நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பக்கோடாவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இத பிசைஞ்சு விட்டுக்க போறேன். 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவைப்படும் போது கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பக்கோடாவுக்கான பதம் வந்து வராது. இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இத நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சினதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டு பொரிச்செடுங்க. அப்பதான் பக்கோடா மாதிரி வரும். இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா பொரியட்டும். இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இத வந்துட்டு பொறுமையா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க கோல்டன் பிரவுன் கலர் ஆகிருக்கு. இன்னமும் நல்லா கிறிஸ்பியா ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இத நம்ம தனியா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இத கார்னிஷிங்காக கொஞ்சமா கறிவேப்பிலை எண்ணெயில பொரிச்சு சேர்த்திருக்கேன். பாருங்க फ्रेंड्स, கடையில விக்கிற பக்கோடா மாதிரியே வீட்லயே நம்ம சூப்பரான ஆரோக்கியமான டேஸ்டியான பக்கோடா வந்து செஞ்சாச்சு. இத வந்துட்டு என்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. Thanks for watching friends.